ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய வீடியோக்கள் அனைத்தும் எந்த ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு உட்பட்டும் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் டேஞ்சரஸ் கண்டென்ட் எதுவும் என்னோடய வீடியோவில் இருக்காது, இருந்ததும் கிடையாது. அதே மாதிரி மிஸ்லீடிங் கண்டென்ட் கூட என்னோடய வீடியோவில் கிடையாது. இது ஃபஸ்ட் நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அது தவறாக புரிஞ்சுக்கிட்டு அது மிஸ்லீடிங் கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ தெர் இஸ் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கண்டென்ட்டும் யூஸ் பண்ணல, எந்த ஒரு மிஸ்லீடிங் கண்டென்ட்டும் யூஸ் பண்ணல. பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக என்னுடைய வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்லோட் செய்யப்படும், இனிமேலும் செய்யப்படும். இதுவெல்லாம் பண்ணதும் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுட்டு வீடியோக்கு நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் ஆல் பிக் சப்போர்ட்டர்ஸ். என்னுடைய வீடியோக்கு லைக்ஸ் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவை பார்க்குறது வேறு, அதுக்கு சப்போர்ட்டிங் தெரிவிக்கிறது வேறு. இப்போ நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், நம்ம லைக்ஸ் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்படின்னு. இப்போ ஒரு 1000 பேர் பார்க்குறாங்கன்னா 1000 பேரில் 100 பேர் தான் லைக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த 100 பேர் எனக்கு மோட்டிவேட் பண்ணுறவங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு அதே மாதிரி தான். இன்றைக்கி நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்னென்ன ஷேர் பண்ணணுமோ அதை இன்றைக்கி ஃப்ரீ சேனல் கூட டைரெக்டாக அப்படியே உங்களுக்கு இன்றைக்கி எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன். என்னென்ன நடக்கும், என்னென்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு. ஸோ 2 இடம் உங்களுக்கு ஃபஸ்ட் இடம், இது 2வது இடம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு. சரி, சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் ப்ரைஸ் எது வரலும் போய்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும், ஏன்னா இந்த சப்போர்ட் இடம் இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். நீங்கள் போய் பாருங்கள், நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பில் அப்பப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ அதுக்கு உங்களோட லைக்ஸும் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நார்மல் டேவோட இன்றைக்கி கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டையும் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இது எப்படி சார் அக்யூரஸியாக நீங்கள் வெறும் அந்த சப்போர்ட் லெவல் மட்டும் திரும்பவும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்களா அப்படின்னா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்க்கு சேர்த்து சொல்கிறேன் இந்த விஷயத்தை. இந்த இடத்துல மல்டி கன்ஃபர்மேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவேன். மல்டி கன்ஃபர்மேஷன் என்ன சார், மார்க்கெட் நல்லா ஃபாலாக இருக்குது. ஸோ ரீடெஸ்ட்மெண்ட் எது வரலும் போகும், ரீடெஸ்ட்மெண்ட் எது வரலும் போகும், 50% வரலும் போகும். ஸோ 50% ரீடெஸ்ட்மெண்ட்டு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷனு. ஸோ ப்ளஸ் இந்த இடத்துல சப்போர்ட்டும் ஒரு 2வது கன்ஃபர்மேஷன். ஸோ 2 கன்ஃபர்மேஷன் இங்கிறதுனால இந்த 56,800 லெவலில் மென்ஷன் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஸோ அதனுடைய தாக்கம் தான் இந்த மூமெண்டம் நம்ம கேட்ச் பண்ணுது. ஸோ நல்ல மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் இந்த தூரத்தை இப்போ பிடிச்சிருப்பீங்க நம்புகிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஏன்னா மார்க்கெட் மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கீழே பார்த்திங்கன்னா சப்போர்ட்டில் இருக்குது. அப்போ மார்க்கெட் நாவும் ஸோ இங்கே தான் ட்ராவல் ஆகும். அப்போ இந்த இடத்துல பெருசாகணும், ப்ரீமியம் ஏறாது. அப்போ நமக்கு ப்ரீமியம் ஏறணும்னு என்ன பண்ணணும், இந்த 56,800 கிராஸ் க்ளோஸ் கொடுத்தா நம்ம அகைன் ஒரு அப்சைடுக்கான பிளான் பண்ணலாம். இல்லை இதுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு, இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணிடுச்சு அப்படின்னா இது கீழே நம்ம ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சரி, இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் உங்களுக்கு மென்ஷன் பண்ணதுக்கு அப்படியே இருந்தது, அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருந்தேன் இல்லையா. ஸோ அது இப்போது ப்ரைஸ் எதுவும் இல்லை சார் வரும் அப்படின்ற கேள்விகள் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மார்க்கெட் நல்லா ஒரு புல்லிஷில் போயிட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக்ஸ் மேக்ஸிமம் சொல்கிறேன், அட்லீஸ்ட் ஒரு 150 லைக்ஸ் பார்க்கலாம். 150 லைக்ஸ் லைக் பண்ணிட்டீங்களா? எல்லாம் கடகடன்னு லைக் பண்ணிவிடுங்க, டக்குன்னு. ஓகே, தேங்க்யூ. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 50% இந்த இடத்துல ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அதாவது இந்த 56,300 வரலும் ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப் ரீஃபில் க்ளோசிங் கொடுக்க முடியல, இங்கேருந்து ஒரு மேலே போக முடியல அப்படின்னா, இது கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நம்மளோட லெவல் நெக்ஸ்ட்டு இந்த 56,300 வரலும் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு ஹையர் ஃபார்மேஷன் ஆகிடுச்சின்னா மார்க்கெட் அகைன் ஒரு அப் மூவ். ஸோ ப்ரைஸு கொஞ்சமாக இந்த இடத்துல வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு என்னோடய வியூஸை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, சரி, இது கண்டிப்பாக சார் கட்டாயமாக வருமா அப்படின்னா, அந்த கட்டாயம் வரும் அப்படின்ல, கீழே வந்துட்டு ஸோ இதில் கரெக்ஷனில் ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான். தவிர ஒரே கேனில் வந்துச்சுன்னா என்ன சார் பண்ணுறது, கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா ஓப்பன் ஆயிடுச்சா பண்ணுறது, இந்த மாதிரி கேள்விலாம் வரும். அதே மாதிரி கேப் அப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு, ஆனால் சாலிடாக ஃபஸ்ட்டு கேனில் க்ளோசிங் கொடுத்துட்டாங்க.
ஸோ க்ளோசிங் கொடுத்து ரீடெஸ்ட் போனாங்க, அங்கேருந்து ஃபாலிங் ஆச்சு. ஸோ நல்லா ஸ்மூத்தாக ரன் பண்ணாங்க. ஆனால் இதே மாதிரி நாளைக்கு மூவ் ஆகுமா அப்படின்றது தெரியாது. மேபி கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் டவுன் ஆகலாம். மொத்தத்தில் நமக்கு ப்ரைஸ் மெதுவாக வருதோ ஸ்பீடாக வருதோ தெரியாது, வரும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிஃப்டி 50யும் பார்த்துலாம். இப்போ நம்ம ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நிஃப்டி 50லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டியில் ஷேர் பண்ணதால் அப்படியே இருந்துச்சு இல்லையா? ஸோ அதை அப்படியே உங்களுக்கு பதிவிட்டேன். இப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யோடைய சப்போர்ட் ஏரியா. கேப் அப் ஓப்பன் ஆகுது, கீழே வருது, அங்கேயே ட்ராவல் ஆகுது. கேப் அப் ஓப்பன் ஆகுது, அங்கேயே ட்ராவல் ஆகுது, இப்படியே போயிட்டுருக்கு ப்ரைஸ். அப்போது இதில் நாம் என்ன ஒரு புரிஞ்சுக்கணுன்னா, இந்த கேப்பை ரீஃபில் பண்ணலை. இன்னும் இந்த கேப்பை ரீஃபில் பண்ணலை. ஸோ 25,000 கிட்ட மார்க்கெட் அதுக்கப்புறம் ஒரு ஹையர் ஃபார்மேஷன் இருக்குதா இல்லையான்றதை ஃபர்தராக பார்க்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதில் கீழே ஒரு வேளை க்ளோசிங் கொடுத்துச்சு மார்க்கெட் இது கீழே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நம்மளோட கேப் ரீஃபில் ஏரியாவை பாயிண்ட்டாக வச்சுட்டு நம்ம இங்கேருந்து ஒரு ஹையர் அப்பர் சைடுக்கான பிளானும் பண்ணலாம். ஆனால் கேப் டவுன் என்ன ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே, வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு இந்த 200 EMA லைன் டச் ஆகிடும். ஸோ நமக்கு இந்த இடத்துல சப்போர்ட்டிங் எடுத்த மாதிரி இதெல்லாம் நல்லா வேலை செய்யும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். அந்த 200 EMA பார்த்தீங்கன்னா அது ஒரு உங்களுக்கு கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் எடுக்கணும். எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா பை அபவ் சேல் பிலோ இந்த மாதிரி விஷயத்த பார்க்குறாங்க. ஸோ ஷார்ட்கட் ரூட்டு தேடாதீங்க. தெர் இஸ் நோ ஷார்ட்கட். புரியுதுங்களா? கொஞ்சம் பொறுமையாக கற்றுக்குங்க, டைம் எடுத்துக்கும். ஆனால் உங்களுடைய பணத்தை சேவ் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும்னா சில விஷயம் கற்றுட்டு தான் ஆகணும். இல்லை இப்போ நம்மளுக்கு கற்றுக்கிறதுலாம் நேரம் இல்லை அப்படின்னா இருக்கிற பணத்தில் மார்க்கெட்டில் விட்டுட்டு தான் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய என்னோடய வியூவர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப்ஸ் எல்லாம் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு 20,000 50,000 நீங்கள் லாஸ் பண்ணியிருப்பீங்கன்னா சம் அமௌண்ட் அதுலேருந்து ஒரு பர்சன்டேஜ் வெளியே நீங்கள் கற்றுக்கிறதுக்காக செலவு பண்ணுங்களேன். ஒரு புக்ஸ் வாங்குறாங்க, ஒரு புக்கில் பார்த்து ஒரு 500 புக் அப்படின்னா அந்த 500 செலவு பண்ணி யோசனை பண்ணுவாங்க. சரி, எங்கேயோ நல்லா ஃபில்டர் பண்ணி எங்கேயோ சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்றத தேடுங்க. கண்ணை மூடிட்டு அப்படியே நம்பிடாதீங்க. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் இப்போ நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா இவங்ககிட்ட போனால் கற்றுக் கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்றத தேடுங்க, சர்ச் பண்ணுங்கள். ஒரு 2 மாதம் 3 மாதம் டைம் எடுத்துக்கங்க. இவங்ககிட்ட போனால் உண்மையை சொல்லி தருவாங்களான்னு. ஏன்னா நாலேஜ் இவங்ககிட்ட போனால் கற்றுக்கிட்டா கம்ப்ளீட்டாக ட்ரேட் பண்ணிடலான்றதுக்கு அர்த்தம் கிடையாது. அவங்ககிட்ட போனால் சில தகவல்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுடைய தகவலை சேர்த்தா இன்னும் கொஞ்சம் மல்டிப்ளேஷன் நமக்கு கொஞ்சம் பலம் கிடைக்கும். ஸோ நிறைய தகவல்கள் திரட்டு என்ன ஆகுனா நம்ம மார்க்கெட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கெயின் ஆகிட்டு போயிட்டுருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டி 50 வியூஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன். சரி, இப்போது நாளைக்கு ஒரு வேளை கேப் அப் ஆனால் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா சார் நிஃப்டி 50 கூட அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம். ஏன்னா கேப் அப் ஆகிட்டு இன்னும் சஸ்டெண்ட் ஆகி நிற்கல. மார்க்கெட் கேப் அப் பண்ண சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுட்டு அங்கேருந்து பிரேக் அவுட் ஆனால் பரவாயில்ல, ஆனால் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கலையே, அதுதான் அங்கே ஒரு கொஷன். அப்போ என்னென்னா அந்த கொஸ்டின் இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு ஆன்சர். ஓகே, சரி, நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் போகலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான்? சென்செக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், அந்த கேப் ரீஃபில்லில் இது டச் பண்ணியிருக்காங்க. யார்? சென்செக்ஸில் கேப் ரீஃபில் முடிஞ்சது. கிட்டத்தட்ட கேப் ரீஃபில்லை முடிச்சிட்டாங்க. இந்த கேண்டில் இன்றைக்கோட கேண்டில் பார்த்திங்கன்னா கேப் ரீஃபில்லை முடிச்சிட்டாங்க. அப்போது இதில் நம்ம என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரைஸு மேலே டாப்பில் போயிட்டு சைடு இப்படி போய் மேலே மூவ் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகுனா, ஸோ ப்ரைஸு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு ரேஞ்சிலேருந்து பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஓகே, அப்போ பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். இன்னும் சஸ்டெண்ட் ஆகிடுனா இந்த 200 EMA லைன் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக போய்ட்டு இங்கே டச் ஆகிடும். ஸோ சப்போர்ட் எடுக்கும். சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளானும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய பிளான். என்ன, சென்செக்ஸில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். இல்லை இந்த கேப் ரீஃபில் ஏரியா தாண்டி உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துச்சு இதுக்கு கீழே அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இதுக்கு கீழே நெக்ஸ்ட் இப்போ இதெல்லாம் என்னது, இதெல்லாம் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ 81,800 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ அது வரல நீங்கள் இன்னொரு ட்ராவல் பண்ணலாம் நீங்கள். ஓகே, ஸோ இது சென்செக்ஸில் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிட்டேன். இப்போ நிஃப்டி மிட் கேப் இப்போ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்னென்னா சார் நீங்கள் நிஃப்டி மிட் கேப்பில் ஹையர் ஐக்கான ஃபார்மேஷன் பண்ண சொன்னீங்க, கண்டினியூவாக எல்லாமே போயிட்டு இருந்துச்சு, கண்டினியூவாக இன்றைக்கி அதே மாதிரி தான் பிளான் பண்ண சொன்னீங்கன்னா இன்றைக்கி என்ன கேப் ஓப்பன் ஆகிடுச்சு. கேப் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ரேலி கொடுக்கல. கேப் ஓப்பன் ஆகி சரி கடற்கடன்னு இந்த கேப் ரீஃபில் பண்ணிச்சு. ஸோ ரீஃபில் பண்ணி இந்த ஏரியாவில் தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அதாவது இதுக்கு மேலே உங்களுக்கு ஹையர் ஐ ஃபார்மேஷன் நடக்கலை. என்ன கேப் ரீஃபில் ஆச்சு, கீழே வந்துச்சு. கீழே இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அப்போ என்ன ஆகுனா இந்த ரேஞ்சில் போசல கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ட்ரேடை. ஓகே, ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்க்கலாம் மேலே. அதாவது இந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு 10 லைன் போட்டு ஸோ பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்க்கலாம். டவுன் சைடுக்கான பிளான் இப்போதைக்கு அதுவில் இந்த கேப் விட்டுட்டு போயிருக்காங்க. மேபி அந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்காக வரலாம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸோ இந்த ரேஞ்ச் அதான் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணியிருக்கேன், இந்த ரேஞ்ச் 59,600க்கு கீழே க்ளோசிங் கொடுத்துட்டு, ஸோ அதுக்கு கீழே வந்து ஒரு லோயரில் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா ஒரு டவுன் சைடுக்கான பிளான் பண்ணி நீங்கள் ஒரு ரேஞ்சை எடுக்கலாம் டவுன் சைடுக்கான. ஆனால் என்னுடைய பிளான் என்னென்னா கொஞ்சம் இந்த ரேஞ்சுக்கு மேலே போனால் பெட்டராக இருக்கும். அதாவது இந்த 60,000 கடந்து இங்கே சஸ்டெண்ட் ஆகினா உங்கள் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம் அப்பர் சைடில். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிச்சிருக்க நம்புகிறேன். பிடிச்சிருந்து மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய எஜுகேஷன் குரூப்பையும் லைக்ஸ் கொஞ்சம் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். லைக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ மறக்காமல் இதில் லைக்ஸ். நான் இன்னொன்று சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கணும். இது வந்து நெக்ஸ்ட் டைம்லேருந்து 100க்கு மேலே இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அப்டேட் வரும். நாளையிலேருந்தே இது 100க்கு லைக்ஸ்க்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு அப்டேட் வரும், இல்லைனா நோ அப்டேட். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.